ஆழி பேரலையால் ஏறத்தாழ ஆயிரக்கணக்கானோர் பலியான சம்பவத்தின் 19வது ஆண்டு நினைவு தினம் இன்று அனுசரிக்கப்படுகிறது. இதையொட்டி தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் உள்ள மீனவ மக்கள் ஊர்வலமாக சென்று கடற்கரைகளில் மெழுகுவர்த்தி ஏற்றி அஞ்சலி செலுத்தினர். கடந்த 2004ஆம் ஆண்டு டிசம்பர் 26ஆம் தேதி இந்தோனேஷியாவில் கடலுக்கு அடியில் ஏற்பட்ட பூகம்பம் காரணமாக 14 நாடுகளின் கடலோர பகுதிகளை சுனாமி தாக்கியது. இதில் ஆயிரக்கணக்கானோர் பலியாகினர். சுனாமி பேரலை தாக்கிய இந்நாள் இன்னமும் ஆறாத வடுக்கலாக மக்களை வாட்டி வதைத்து வருகிறது. இந்நிலையில் 19வது ஆண்டு சுனாமி நினைவு தினத்தையொட்டி நாகை மாவட்டம் வேளாங்கண்ணியில் உள்ள சுனாமி நினைவு ஸ்தூபியில் மும்மத சிறப்பு பிரார்த்தனை நடைபெற்றது. முன்னதாக பேராலயத்தில் நடைபெற்ற சிறப்பு திருப்பலியில் ஏராளமானோர் கலந்து கொண்டனர். தொடர்ந்து மெழுகுவர்த்தியை கையில் ஏந்தி அமைதி பேரணி சென்று கடற்கரையில் அஞ்சலி செலுத்தினர். ஆன்மாக்களுக்கு இறைவன் நித்திய சாந்தி அடையும்படியாக இந்த ஜெப அஞ்சலி கூட்டத்திலே பங்கெடுப்போம். விழுப்புரம் மாவட்டம் மரக்காணம் அடுத்துள்ள அனுமந்தை குப்பத்தில் சுனாமி நினைவு தினம் அனுசரிக்கப்பட்டது. இதனால் 19 கிராமங்களைச் சேர்ந்த மீனவ மக்கள் சுனாமி பேரலையில் மெழுகுவர்த்தி ஏந்தி மௌன அஞ்சலி செலுத்தினர். மேலும் கடலில் பால் ஊற்றியும் மலர் தூவியும் அஞ்சலி செலுத்தினர். சுனாமி நினைவு தினத்தையொட்டி மயிலாடுதுறை மாவட்டத்தில் உள்ள மீனவ மக்கள் கடற்கரையில் குடும்பத்துடன் தர்ப்பணம் கொடுத்து வழிபட்டனர். மேலும் பேரணியாக சென்று நினைவு ஸ்தூபிக்கும் நினைவிடத்திற்கும் சென்று மலர் வளையம் வைத்து அஞ்சலி செலுத்தினர். சுனாமி நினைவு தினத்தையொட்டி காரைக்கால் எல்லை பகுதியில் உள்ள சுனாமி நினைவிடத்தில் உறவினர்கள் மலர்கள் தூவி பிரார்த்தனையில் ஈடுபட்டனர். இறந்தவர்களுக்கு பிடித்தமான உணவுகளை படையலிட்டு கண்ணீர் மல்க அஞ்சலி செலுத்தினர். இதேபோல் காரைக்காலின் பல்வேறு பகுதிகளில் சுனாமி நினைவு தினம் அனுசரிக்கப்பட்டது. கன்னியாகுமரி மாவட்டத்தில் மீனவ மக்கள் ஊர்வலமாக சென்று கடலில் மலர் தூவி நினைவஞ்சலி செலுத்தினர். இதில் பெற்றோர் குழந்தைகளை இழந்தவர்கள் கதறி அழுத காட்சி காண்போரையும் கலங்க வைத்தது. சுனாமி நினைவு தினத்தையொட்டி சென்னை பெசன்ட் நகரில் உள்ள ஓடை மாநகர ஊர் பஞ்சாயத்து மற்றும் பொதுமக்கள் சார்பில் கடலில் மலர் தூவி மரியாதை செலுத்தப்பட்டது. சுனாமியில் ஏற்பட்ட தாக்கத்தில் இருந்து மீள முடியவில்லை என வேதனை தெரிவித்த மக்கள் உறவினர்களை நினைத்து மெழுகுவர்த்தி ஏற்றியும் பால் ஊற்றியும் அஞ்சலி செலுத்தினர். எங்கள் ஊர் பொதுமக்கள் அனைவரும் ஒவ்வொரு வருடமாக கலந்து கொண்டு மெழுகுவர்த்தி ஏற்றி பால்குடம் எடுத்து வருடம் கொண்டாடி வருகிறோம். இந்த நாளை கருப்பு தினமாக அரசு அனுசரிக்கும் என்று எங்கள் கோரிக்கையாக இதை வைக்கிறோம். 2004 சுனாமி வந்தது. அப்ப பேரழிவு ஏற்பட்டது. அந்த நாளை முன்னிட்டு நாங்கள் ஒவ்வொரு வருடமும் இந்த 19ஆம் ஆண்டு சுனாமி நினைவு தினத்தை முன்னிட்டு இதை கருப்பு தினமாக அனுசரித்து மெழுகுவர்த்தி ஏந்தி பால்குடம் எடுத்து இதை மௌன அஞ்சலி செலுத்தி வருகிறோம். இதை நாங்கள் அரசுக்கு ஒரு விடுப்பை நாங்கள் தெரிவிக்கிறோம். இந்த நாளை கருப்பு தினமாக அறிவிக்க வேண்டும் என்று நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம்.
தூத்துக்குடியில் அண்ணா சங்குக்குழி தொழிலாளர் சங்கம் சார்பில் திரேஸ்புரம் நாட்டுப்படகு மீன்பிடி துறைமுகத்தில் மீனவ மக்கள் மெழுகுவர்த்தி ஏற்றியும் கடலில் பால் ஊற்றியும் அஞ்சலி செலுத்தினர். தூத்துக்குடியில் மழை வெள்ளத்தால் பலியானவர்களுக்காகவும் பொதுமக்கள் மீண்டு வர வேண்டியும் பிரார்த்தனை செய்தனர். சுனாமி நினைவு தினத்தையொட்டி கடலூர் மாவட்டத்தில் தமிழ்நாடு மீனவர் பேரவை சார்பில் அமைதி பேரணி மற்றும் மௌன அஞ்சலி செலுத்தும் நிகழ்ச்சி நடைபெற்றது. கடலூர் துறைமுகம் செங்காரத்தோப்பு மேம்பாலம் பகுதியில் தொடங்கிய பேரணி செங்காரத்தோப்பு கடற்கரையில் நிறைவடைந்தது. பின்னர் கடலில் பால் ஊற்றியும் மலர்கள் தூவியும் மீனவர்கள் அஞ்சலி செலுத்தினர். பத்தொன்பதாவது சுனாமி நினைவு தினத்தை முன்னிட்டு புதுச்சேரி கடற்கரையில் முதலமைச்சர் ரங்கசாமி உள்ளிட்டோர் கடலில் பால் ஊற்றி மலர் தூவி உயிரிழந்தவர்களுக்கு அஞ்சலி செலுத்தினர். இதேபோன்று காங்கிரஸ் கட்சி சார்பில் முன்னாள் முதல்வர் நாராயணசாமி உள்ளிட்டோர் சுனாமியால் உயிரிழந்தவர்களுக்கு அஞ்சலி செலுத்தினர். சுனாமி நினைவு நாளையொட்டி புதுச்சேரியில் உள்ள பல்வேறு மீனவ கிராமங்களிலும் மீனவர்கள் அஞ்சலி செலுத்தினர். இது